இன்றைக்கி ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான 1 பாட் சாம்பார் ரைஸ் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் ரைஸ்க்கு 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா ஊறினதும் ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்ச தக்காளி, வெங்காயம், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, கத்திரிக்காய், பச்சை பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம காரத்துக்கு தேவையான தனியா பவுடர், ரெட் சில்லி பவுடர், சாம்பார் பவுடர், மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலி கரைச்சி வச்ச புளி தண்ணி ஆட் பண்ணுங்கள். 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடுங்க. 4 விசில் வந்ததும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா ரைஸ், வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்திருக்கு. நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு எண்ணெய் கீ விடுங்க. அதில் கடுகு, ஜீரகம், பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு தாளித்து ஊற்றிடுங்க. நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான சாம்பார் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சுட சுட ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.